சாதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிட நல் திருநாடும் தேச தியாகிகள் பல பேர் தன் இன்னுயிரையும் தியாகம் செய்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள். அதன் பிறகு 3 ஆண்டுகள் கழித்து தான் 1950 நம்மளுக்கு குடியரசு நமது நாடு பெறுகிறது. குடியரசு தின வாழ்த்துக்கள். இன்றைய தினம் நம்மளுடைய வில்லியம் சொன்ன மாதிரி பெரியவர்கள்லாம் நமக்கு எத்தனை பேர் பாடுபட்டு புதிய சுதந்திரத்தை வாழ்ந்துட்டாங்க. அந்த சுதந்திரத்தை பேணி பாதுகாப்பு. இன்று நாம் 75வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் உள்ள வித்தியாசத்தினை இங்கு கலந்து கொண்டு இருக்கும் குழந்தைகள் அறிந்து கொள்ள வேண்டும். சுதந்திர தினம் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து நாம் சுதந்திரம் பெற்ற தினம் 1947 ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் என்பது நமக்கென்று ஒரு அரசியல் சட்டம் உருவாகி அமுல்படுத்தப்பட்ட நாள் 1950 ஜனவரி 26. சுதந்திர தினத்திரண்டு கீழிருந்து மேலாக கொடியேற்றப்படும். இது கொடியேற்றம் என்று சொல்லப்படும். குடியரசு தினம் என்பது கொடி மேலே கட்டப்பட்டு கொடியை பறக்க விடுவார்கள். இது கொடி பறக்க விடுதல் என்று பெயர். அரசியல் சட்டம் அமலில் இல்லாத பொழுது பிரதமரே முதல் அரசியல் தலைவராக கருதப்பட்டார். அரசியல் சட்டம் அமலுக்கு வந்த பிறகு அரசியல் சட்டத்தின் தலைவர் பாதுகாவலன் குடியரசுத் தலைவர் கருதப்பட்டார். எனவே சுதந்திர தினத்தன்று பிரதமர் டெல்லியில் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று டெல்லியில் ராஜ்பாத்தில் குடியரசுத் தலைவர் அவர்கள் தேசிய கொடியை பறக்க விடுவார். அதே போன்று மாநிலங்களில் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் அவர்கள் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று ஆளுநர் கொடியை பறக்க விடுவார். இந்த சில வித்தியாசங்களை இங்கே கலந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் நல்ல குடிமகனாக உறுதிமொழியை எடுத்துக்கொண்டுள்ளோம். அதன்படி செயல்படுவோம். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை விவேகானந்தர் சொன்னது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நம்மளாம் நினச்சிட்டு இருக்க நமக்கு கஷ்டம் இருக்குது, கடவுள் தனியாக எடுத்துகிட்டு நம்ம கையில் கொடுத்துட்டாரு அப்படிலாம் இல்லை. நம்மளோட எண்ணங்கள் தான் செயல்கள் ஆகும். நம்ம எண்ணங்களில் கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம செயல்கள் சரியாயிடும், நம்ம முன்னேறிடலாம். 2, நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு இருக்கிற பெரிய புத்திசாலித்தனம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேரை மதிக்கிறது இல்லை. நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். அதனால் எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். 3வது, நமக்கு யாரையாவது ஏமாற்றிடலாம், எதையாவது ஒன்று வச்சு ஏமாற்றி நம்ம சில விஷயங்களை நம்ம வாங்கிட முடியும், நாம தான் புத்திசாலி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எதிராளி நம்மளோட புத்திசாலியாக கூட இருக்கலாம். மங்களதாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே